திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அளவில் சிறியதாக இருக்கும் நெல்லிக்காயில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. பெரும்பாலும் மருந்தாக பயன்படுத்தப்படும் நெல்லிக்காயை பச்சையாகவே அல்லது சாறாகவே உட்கொள்ளலாம். எந்த வேளையிலும் இதனை சாப்பிடவும் குடிக்கவும் செய்யவும் நிலையில் அதிகபட்ச நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் காலை வெறும் வயிற்றில் உட்கொள்ள வேண்டும். நெல்லிக்காயில் இருக்கும் குரோமியம் நீரிழிவு நோயாளிகளின் சிகிச்சையாக செயல்பட்டு இன்சுலின் உற்பத்தி செய்கின்றது. இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் குறைக்கின்றது. மேலும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்திற்கும் உதவி செய்கின்றது. நெல்லிக்காய் சாறு குடல் இயக்கத்தை எளிதாக்குவதுடன் இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து வயிற்று பிரச்சனைகளை தடுக்கின்றது. செரிமானத்திற்கு உதவியாக இருப்பதுடன் மலச்சிக்கலையும் தடுக்கின்றது. ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் நெல்லிக்காய் சாறு முக்கிய பங்கு வகிக்கின்றது. எலும்புகள், பற்கள் மற்றும் நகங்களுக்கு தேவைப்படும் கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு நெல்லிக்காய் உதவுகின்றது. உடம்பில் உள்ள நார்ச்சத்துக்களை வெளியேற்ற உதவுவதுடன் உடலில் இருந்து அதிகப்படியான நீர், உப்பு, யூரிக் அமிலம் மற்றும் கற்களை வெளியேற்ற பயனுள்ளதாக இருக்கும். சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும் செய்கின்றது. உடம்பில் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பவர்கள் நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.